ஹாய் வணக்கம் வந்தனம் பிஎஸ் ப்ரொடக்ஷன் உங்களில் ஒருவர் அப்படின்னு எடுக்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் டிலே என்னென்னா ஒரு 10 நிமிஷம் டிலே. என்னோடய ஃபோன் வந்து கீழே விழுந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருச்சு. ஸோ இப்படின்னு அதை ஆன் பண்ணி மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இந்த 9:30 சொல்லியிருந்தோம். இப்போ வந்து மணி ஒரு இருக்கிறே வந்து 9:40 ஆச்சு. பட் இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் வந்து நான் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய ஒரு டாபிக் யோகா அப்படின்னு இருக்கும்போது என் பக்கத்தில் வந்து மிஸ் கனிமொழி இருக்காங்க. கனிமொழி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம் எவ்ரிவான். என் பேர் கனிமொழி குமரன். நான் பிரிலேஸில் தான் இருக்கிறேன். I'm working as a family business run பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எம்ப்ராய்டரி engineering விஷயத்தில். Apart from that, I'm a yoga instructor. ஒரு 4 வருஷமாக பிரிலேஸில் கிளாஸஸ் எடுத்து நடத்திக்கிட்டு யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். சரி, அதாவது இந்த பர்லேஸ் வந்து உங்கள் ஹோம் டவுன்? ஆமாம், இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது. சரி, அப்படி இருக்கும்போது அப்பா என்ன செய்றாரு? அப்பா வந்து கடை, நமக்கு ஒரு கடை இருக்குது. அதாவது என்னன்னாக்கா பிஸ்னஸ், we are doing business in embroidery and engravings. சரி. ஓகேங்களா? ஸோ we are running more to schools item which is name tags, badges, trophy, medals and also embroideries. சரி, அப்பா ஒரு ஹாய் சொல்லிடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு. அதாவது யார் இந்த லைஃப் பார்க்குறாங்களோ உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு என்னென்னா, இந்த யோகா அப்படின்னு ஒரு விஷயம் எப்படி உங்கள் லைஃப்பில் வந்தது? யோகா வந்து எனக்கு சின்ன வயசுல வந்து என்னோட சின்னம்மா, அவங்க பேர் வந்து மாலதி. ஷீ இஸ் அ மாஸ்டர் நான், யோகா மாஸ்டர். கிட்டால தான் இருக்கிறாங்க. அவங்க கிளாஸஸ் எல்லாம் கிட்டால நடத்துறேன். அவங்க மூலியமா நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் சின்ன வயசுல. வீட்டுல அந்த மாதிரி கிளாஸஸ்க்கு அட்டென்ட் பண்ணேன் நான். அந்த மாதிரி சின்னதா அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. அப்புறம் நான் எஸ்பிஏ முடிச்சிட்ட பிறகு I want to learn more about yoga. But இந்த தூண்டுகள், அதாவது யோகா அப்படின்னு வரும்போது தூண்டுகள் வந்து இப்போ சொன்னீங்களே, அவங்க பேர் மாலதி. இப்போ ஒன்று இருக்காங்க, அதாவது இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, சரி. அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஐடோலாவாக இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து கிளாஸஸ் எல்லாம் எஸ்பியில் நடக்குது, பிடால நடக்குது. ஓகேவா? அப்போ நானே எஸ்பியை முடிச்சிட்ட பிறகு I want, of course 3 மாதம் ஃப்ரீயாக இருக்கும்ல, நம்ம வெயிட் பண்ணிட்டு போகிறோம் ரிசல்ட்டுக்கு. அப்போ நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் ஸ்கில்ஸ் ஏதாச்சும் லேர்ன் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து யோகா கிளாஸ் தான் என்னோட தேடலாக இருந்தது. கற்றுக்கலாம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இதை நீ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் கொஞ்ச நாள் இல்லை. அப்போ கிளாஸஸ் தேடனா பர்லேஸில் வந்து கிளாஸஸ் ரொம்ப குறைவு. அப்போ ஒரு கிளாஸஸ் இருந்துச்சு, சைனீஸ் மிஸ் கோல்டு அவங்க பேரு. அவங்க வந்து யோகா நடத்தின கிளாஸஸ் இங்க, அதாவது பர்லேஸ்ல. ஆமா, அப்ப 2006ல 2006ல அப்ப நடத்தினாங்க. அவங்க சைனீஸா இருந்தாங்க. நான் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். and she is like teaching a lot of யோகா ஆசனம். அதாவது யோகா வந்து நம்ம ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். பட் அவங்க எடுத்து நடத்துறது வந்து ஒரு டிஃபரெண்டான விஷயம். அது வந்து உங்களுக்கு வந்து அடடா. ஆமா, of course. ஏன்னா அந்த டைம்ல பர்லேஸ்ல இந்தியன்ஸ்னு சொல்லி யாருமே இல்லை. யோகா ஒரு இந்தியன் குரு, இந்தியன் டீச்சர்னு சொல்லி யாருமே இல்லை. அந்த மிஸ் கோ மூலியமா தான் நான் போனேன், கத்துக்கிட்டேன். அந்த மோமெண்ட் வந்து எல்லாருமே சைனீஸா இருந்தாங்க. ஸோ அங்க எப்படி உங்களால அவங்க வந்து இங்கிலீஷ்ல தான் சொல்லி கொடுப்பாங்க? நீங்க சைனீஸ் பேசுறீங்க? அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து நானும் செஞ்சுட்டு இருப்பேன். யோகா ஒண்ணுமே தெரியாது. அரௌண்ட் 1 இயர் கூட இல்லை, less than 1 year நான் கத்துக்கிட்டேன். பாருங்க, பின்னாடி இருக்கிறது வந்து சூரிய நமஸ்காரம் ஃப்ளோ. இது வந்து நார்மலா நம்ம வந்து யோகா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்வோம். இதுல என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் ஆசனம். ஃபர்ஸ்ட் வந்து சூரிய நமஸ்காரம்னு பார்த்தாக்கா 12 ஸ்டெப்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 ஸ்டெப் தான் இருக்கு. நம்பர் 1 பிரணம் ஆசனத்துல ஆரம்பிச்சு அஷ்ட உத்தனாசனா, அஸ்வ சஞ்சலாசனா, அதோ முக ஸ்வனாசனா, அஷ்டங்காசனா, புஜங்காசனா, அதோ முக ஸ்வனாசனா, அஸ்வ சஞ்சலாசனா, உத்தனாசனா, அஷ்ட
சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. இல்ல இது வந்து நம்ம அந்த நான் மிஸ் கோ கிளாஸ்க்கு போய் இது நான் செய்வேன். அவங்க செய்வாங்க. அவங்க செய்யற மாதிரி நான் செய்வேன். ஆனா அதுதான் சூரிய நமஸ்காரம் வந்து அவங்க சொல்றது. அவங்க சொல்றது இல்ல. அவங்க சொல்லல. அவங்க எப்படி இதுதான் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு எப்படி தெரியும்? ரிசல்ட் எல்லாம் வெளியாயிட்ட பிறகு I further my study to UUM and degree இல்ல STPM செஞ்சேன் நான். பர்லிஸ்ல STPM செஞ்சேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் further my study to UUM கிடைச்சிச்சு. அங்க போகும்போது எனக்கு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் யோகா. நான் ஒரு படிப்பு முக்கியம் அப்படி லேர்ன் பண்றதுக்கு எனக்கு அங்க இடம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் கிளாஸஸ்ல பர்லிஸ்ல இருக்கும்போது என்ன லேர்ன் பண்ணணும் அங்க போய் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் தட் ஒன்லி. அதோட நின்றுச்சு. ஆனா என்னோட உண்மையிலே அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிச்சுனாக்கா when I further my study at Penang. புனேல படிக்கும்போது மறுபடியும் அந்த யோகா வந்து உங்க லைஃப்ல ஆமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுது. சரி, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, இது நம்ம மறுபடியும் படிக்கணுமா, ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், படிக்கணும், வேற ஏதாவது விஷயம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி போங்க. அடடா நம்ம மறுபடியும் அந்த வாய்ப்பு வந்துருக்கு அப்படின்னு போனீங்களா? இல்ல அதாவது பின்னிங்ல வந்து நான் என்னோட மாஸ்டர் கண்டினியூ பண்றதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணதா போனேன். அங்க போன பிறகு என்ன நோட்டீஸ் பண்ணேனாக்கா பின்னிங்ல வந்து there are a lot of chances to learn. அங்க உள்ள மக்கள், அங்க உள்ள வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. சங்கீத கிளாஸ் இருக்கு, பரதநாட்டிய கிளாஸ் இருக்கு, அப்புறம் யோகா கிளாஸஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் வீணைலாம் வாசிப்போம்ல அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற லேர்ன் பண்ற கிளாஸஸ்லாம் நிறைய இருக்கு. பட் பர்லிஸ்ல வந்து எதுவுமே இல்ல. அதனால எனக்கு கத்துக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாம போயிடுச்சு. அப்போ இந்த வாய்ப்பு அங்க நீங்க வந்த அப்புறம் வந்து அது முழுமையா கத்துக்கிட்டீங்க? அங்க நான் போன பிறகு நான் படிச்சுக்கிட்டே நான் வந்து எஸ்பிக்கு டிராவல் பண்ணேன். எஸ்பில தான் என்னோட மாஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க, என்னோட சினிமா ஐயா அவங்க இருக்கிறாங்க. அவங்க மூலமா நீங்க அது கண்டினியூ பண்ணீங்க. நல்ல விஷயம். ஸ்டார்ட் பண்ணி அவங்க மூலமா அவங்க கிளாஸஸ் எல்லாம் நடத்துறாங்க. அந்த கிளாஸஸ் நான் அட்டெண்ட் பண்ணி நானே அப்சர்வ் பண்ணேன். நான் அப்சர்வ் பண்ணி எப்படி கிளாஸ் நடத்துறாங்க, எப்படி போகுது, இன்னும் நிறைய கத்துக்கிட்டேன். And then படிச்சு முடிச்சிட்டோன்னே I like to Perlis again. மறுபடியும் இங்கே வேலை ஆரம்பிச்சிருச்சு. Again I have no opportunity to learn yoga. சரி, அப்புறம் எப்படி இங்க வந்து யோகா வந்து கொண்டு வரணும்? ஆமா, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு வெயிட் பண்ணாக்கா கஷ்டம்ன்றதுனால why not நானே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நானே மாஸ்டர் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அவங்க கிட்ட போய் கேட்டேன். அவங்களோட அட்வைஸ் அவங்க மூலமா நீங்க வந்து இங்க ஆரம்பிச்சீங்க. அப்போ உங்களுக்கு அந்த சப்போர்ட் எப்படி இருந்தது? ஆரம்பிச்ச 2016 3ஆம் தேதி டிசம்பர் மாதம். ரெண்டு வேலையை பிரிக்கலாம். ஒன்னு ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருந்தது, இங்க உள்ள மக்களோட சப்போர்ட் எப்படி இருந்தது? ஓகே, ஃபேமிலி வந்து ஃபுல் 100% சப்போர்ட் கொடுத்தாங்க. ஆர்மின்னு சொல்லி அம்மா அப்பா எல்லாரும் சப்போர்ட் கொடுத்தாங்க. அதாவது இடம் இப்போ ஒரு அகாடமி திறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடம் எல்லாம் பார்த்தா இல்ல வேற இடத்துல நம்ம தான் ஆரம்பிச்சிங்களா? அந்த டைத்துல வந்து ஆல்ரெடி அந்த மாஸ்டர் மாலதி வந்து யுனிவர்சல் யோகா அகாடமின்னு எஸ்பில வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் ரிஜிஸ்டர்ட் அகாடமி. அந்த அகாடமி தான் பர்லிஸ்ல why not we open another branch ன்னு ஒரு ஐடியாஸ்ல ஓபன் பண்ணேன் நான். இடம் இல்ல, ஸ்டுடியோ இல்ல, எதுவுமே இல்ல. எங்க ஆரம்பிச்சீங்க? கோயில்ல. நம்ம சுப்பிரமணிய கோயிலா இல்ல மாரியம்மன் கோயில்ல ஆரம்பிச்சீங்க? ஆமா, அங்க போய் நான் அந்த கோயில் தலைவர்கிட்ட பேசி அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் வாங்கி அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். கோயில் மிஸ்டர் கிருஷ்ணன் அவர் பேரு. ரொம்ப நன்றி சொல்லணும். உடனே ஓகே சொல்லிட்டாரு அவரு. சரி, அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ரெஸ்பாண்ட் பார்த்தாக்கா ரொம்ப குறைவு. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றும் பப்ளிசிட்டி ஆகல யோகா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ அதனால வந்து மக்களுக்கும் தெரியல. அதே நேரத்தில் சில நேரத்தில் வந்து யோகா தானே அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்க. அதை எடுத்து ஓகே இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லை. தென் அதுக்கப்புறம் இப்படி இங்கே அதாவது ஸ்டூடெண்ட் வர அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு இடம் நிச்சயமா வந்து வேற இடத்துக்கு பார்க்கணும்னு அது நாங்க ஆரம்பிச்சிட்டோம். மாரியம்மன் கோயில்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு 5 பேர் தான், ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அதுவும் சின்ன குட்டீஸ் தான், சின்ன பிள்ளைங்க தான் வந்திருந்தாங்க. ஏன்னா நான் யாரும்
குற்றம் சொல்ல முடியாது, தவிர சொல்ல முடியாது. ஏன்னா people here அந்த யோகா பற்றின விஷயம் தெரியல கூட, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறாங்க இங்குள்ள அந்த டைப்ல. நான் ஆரம்பிச்ச புதுசுல அது எப்போ சொன்னீங்க? 2016. யோகானா போட்டு தியானம் போல, மெடிடேட் பண்றது போல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. யோகால வந்து நிறைய விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஓகேவா? ஸோ வாட் ஐ டூ இஸ் அந்த மோமெண்ட் என்ன 5 பேர் தான், ஒரு 2 மாசம் ஆச்சு 3 மாசம் ஆச்சு, அந்த 5 பேரே தான் வச்சு இப்போ நீங்க ஃப்ரீயா நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப நான் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இது ஒரு என்ன சொல்றது, எப்படியாவது விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நான் எப்படி நிறைய வரவேற்பு இருந்துச்சுனாக்கா, அதாவது வரவேற்புன்னு சொல்லல, அதாவது people know about yoga. People here must know about yoga. அவங்களுக்கு வந்து யோகானா என்னது அந்த மாதிரி தெரிய வைக்கணுன்றதுக்காக what I do is ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றது. இந்த 5 பேர் குட்டிகளை வச்சு அந்த சரி சொல்லுங்க. கோயில்ல அதே கோயில்ல எங்க கோயில்ல நான் சொல்லி கொடுக்குறேன் யோகா. அதே கோயில்ல நவராத்திரி நடக்கும்ல, நவராத்திரி விசேஷம்லாம் நடந்துச்சுன்னா நிறைய பேர் வருவாங்க இல்லையா கோயிலுக்கு. அப்போ அந்த மோமெண்ட் தான் நாங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா எடுத்துட்டு இந்த 5 குட்டிகளை வச்சு ஒரு யோகா படைப்பு டெமோன்ஸ்ட்ரேஷன் மாதிரி செஞ்சது. அப்ப அங்க வந்த மக்கள்ஸ் எல்லாம், கோயிலுக்கு பிரேஸ்க்காக வந்த மக்கள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு they start to join. அதுதான் வந்து முதல் ஒரு வெற்றி. யோகான்னு எடுக்கும்போது இந்த விஷயம் நல்லா இருக்கு, பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. குட்டிஸ்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க, அட்ராஸ் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பையிலேருந்து 2வது கிளாஸ் திறந்தேன் கர்நாடகல, 3வது கிளாஸும் கர்நாடகல தான் திறந்தேன். இப்போ 4 கிளாஸ் நடக்குது. பாடம்சார் 6வது ஒரு கிளாஸ், கர்நாடகல 2 கிளாஸ், பாடம்சார் இந்த 4 கிளாஸ் இன்னும் ஓடிட்டு இருக்கு நல்லபடியா. சோ பாடம்சார் இங்க பாடம்சார் வந்து டவுன்லே தான். பாடம்சார் இஸ் full and full for Chinese. நம்ம இந்தியன் ஸ்கூல்னோ அது இல்ல இப்போ அதாவது யாரும் ஒன்னும் பப்ளிசிட்டி போகல. அப்படி இல்ல, பப்ளிசிட்டிலாம் போயிடுச்சு. அங்க இருந்து ஒரு சில பேர் கர்நாடகத்துக்கு வராங்க, யாராவது போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த சைனீஸ் குரூப் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணானாக்கா, they request me to teach among them only. அவங்களுக்காக அவங்க கேட்டுக்கிட்டாங்க, இடம் கொடுத்து it's their place, அவங்களோட பிளேஸ்ல போய் நான் வாரத்துல ஒரு நாள் சொல்லி கொடுத்துருக்கேன். நல்ல விஷயம். ஸோ இந்த அங்க பாடம்சார்ல ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னு ஒரு அப்பா, அதே தவிர்த்து வேற ஒரு கிளாஸ் நடக்கணும்னு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஆமா, பாடம்சார்ல எனக்கு வந்து பாடம்சார்ல நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. ஆமா, அதான் கேக்குறேன். ஆமா, பாடம்சார்ல நிறைய இந்தியன்ஸ் ரொம்ப அட்வைட் பண்ணீங்க. ஓகே, அப்புறம் சொல்லுவாங்க ஏன் முகம் மட்டும் தெரியுது, கனிமொழி ஆள காணோம். தென் அதுக்கப்புறம் அங்க வந்து கால்ஸ்லாம் வந்துச்சு எனக்கு. அதாவது நம்மளோட பிகேபின்ற ஒரு விஷயம் வந்து என்னை அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுருச்சு. அதாவது இந்த கலையை எப்படி எடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அடி தான். ஒரு நானே ஒரு பாடகர்னாங்க ஒரு 10 இப்போ இந்த கணக்கில் பார்த்தா ஒரு 10 மாசம் ஆச்சு. ஸ்டேஜில் ஏறி ரிசீவ் பண்ணி ஒரு இவெண்ட் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணி பாடி அந்த மாதிரிலாம் கடந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ ஸ்டேஜை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே இன்னும் உங்கள் ஸ்டூடியோ நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிட்டு போக நல்ல விஷயம், அதுக்கு நான் ரொம்ப வாழ்த்துறேன். ஸோ அதே விஷயத்தில் உங்களுக்கு வந்து இப்போது உங்கள் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது என்ன வயசுலேருந்து என்ன வயசு கொடுத்தாங்க? இப்போ அதாவது கலை யோகா கற்றுக்கணும்னா the minimum age is 3 வயது. 3 மேக்ஸிமம் வந்து நம்பர் இல்லை. சரி, யார் இந்த லைவ் பார்க்குறீங்களோ யோகா கற்றுக்கணுன்னா மினிமம் வந்து 3.5 வயசு. தென் அதுக்கப்புறம் வந்து ஏஜ் கனெக்ட் பண்ணுறது இல்லை. 1 வயசாக இருந்தாலும் 101 வயசாக இருந்தாலும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களா, நீங்கள் தாராளமாக கணிமொழி நீங்கள் தேடலாம். நம்ம தானே கணிமொழி. அதே விஷயத்தில் இப்போது ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? ஃபீட்பேக்னா ஒரு பிள்ளைங்களோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டோட இந்த சின்ன வயசு இந்த பெரிய வயசு இருக்காங்க, அவங்கள்ட்ட ஃபீட்பேக் ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது.
அதாவது நான் வந்து குட்டிங்களுக்கு, அதாவது பிள்ளைங்க அண்ட் அடால்ட்ஸ்னு தனியா கிளாஸ் பிரிச்சிருக்கிறேன் நான். ஓகேவா? சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து they like a lot of challenges. ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணாதா சேலஞ்சஸா இருக்கணும். அவங்க மைண்ட் மாதிரி அவங்க லெவல்ல நம்ம யோசிக்கணும். ஒரு 30 தாண்டிச்சுன்னா 40 தாண்டிச்சுன்னா கொஞ்சம் நார்மலா செஞ்சா பெட்டர் நினைக்கிறேன். அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்து லைஃப் வந்து ரொம்ப பேர் வந்திருக்காங்க. அதில் வந்து நம்ம நேஷக்கலை உலகம் எஸ்பி பிரபா அவர் வந்து லைஃப்பில் இருக்காரு. ஹியர் அனுப்பியிருக்காரு. ஸோ எனக்கு இந்த சப்போர்ட் பண்ணுற, அதாவது இந்த லைஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்னு சொல்லும்போது விஷயக்கலை உலகம் எஸ்பி பிரபா அவர், விமர்சகன் எஸ்பி சரவணன் அண்ணன், இந்த வாகை நம்ம தம்பி முகிலன். ஸோ அவங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நான் இது வந்து என்னோட 2வது ஒரு இன்டர்வியூ. லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவர் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு பேட்டியில் ஓடிக்கிட்டு இருக்காரு. தென் இன்னைக்கு வந்து நீங்கள் ஸோ ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு கேள்வி. ஸோ மறுபடியும் பின்னாடி வரும். அந்த 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 3வது இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் செய்யும்போது இடுப்பு வலிக்குதா? அதாவது எல்லா ஆசனமும் செய்யும் பொழுது வலிக்கோட்டுன்னு பார்த்தாக்கா செய்ய கஷ்டம் தான். நம்ம எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் போகணும். ஓகே. அதே கேள்வி முதல் ஆரம்பிக்கும் போது பேசிக்னு சொல்லும்போது என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? அது ப்ராப்பராக அது ஒரு விஷயம் போகும்போது இந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ நான் சொன்னல இந்த வளைஞ்சு அதெல்லாம் எப்படி இருக்குது, அதோட இது கொஞ்சம் சொல்லுங்க. அடால்ட்ஸுக்கு, அதாவது முக்கியமாக அடால்ட்ஸுக்கு வந்து முதல் கேள்வி வர்றது யோகானாக்கா வலியுமே, என் பாடி டைட்டாக இருக்குமே, என் பாடி ஃப்ளெக்சிபிள் இல்லையே, குட்டிங்கனாக்கா இல்லை அதுதான் நான் யோசிச்சேன் சொல்லும் போது அடடா எப்படி வளையிறது குடிக்கிறதுலாம் ஒரு யோசனை வரும். நம்ம யோகாக்கும் மற்ற எக்ஸசைஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா the main வித்தியாசமே இஸ் our breathing. நம்மளோட breathing தான். சரியா? அதாவது நம்மளோட மூச்சு மூச்சு விடுற அந்த டெக்னிக் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மலா இப்போ சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்டா இருந்தது? சின்ன பிள்ளைங்க பெரிய மூச்சுனா எந்த ஏஜா இருந்தாலும் சேம் தான். ஃபார் யோகா பிராக்டிஷனர் சேமா தான் இருக்கும். எப்படி மூச்சு இழுக்கணும், எப்படி மூச்சு விடணும், அந்த ஆசனம் செய்யும்போது எப்படி மூச்சு இழுத்து விடணும்னு டெக்னிக் தெரிஞ்சுச்சுனாக்கா அது அந்த வழி தெரியாது. அந்த வழி தெரியாது. நம்ம இந்த மாதிரி குனியணும்னாக்கா அது கஷ்டம் தான். ஸோ ஸ்லோலி ஒன்ஸ் நீங்க அந்த லெவல் ரீச் பண்ணிட்டீங்கன்னாக்கா it will stay with you forever. சரி, லைஃப்ல வந்து என்னுடைய நல்ல தோழி ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சிவகாமி வணக்கம் தோழி, அப்புறம் கோமலா, மாலா, தென் சுமித்ரா. ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் லைஃப் வரும்போது அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ நன்றி என்னோட லைஃப்க்கு வந்தது. தென் அதே கேள்வி தான் பேசிக். தென் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இது பேசிக்னா என்ன சொல்லுவீங்க, அது சொல்லுங்க. என்னதான் அந்த முதல் வார கிளாஸ் நடக்கும்? ஃபர்ஸ்ட் அதாவது நியூவாக வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா, புதுசாக வந்து ஜாயின் பண்ணாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரியோ இருக்குதா இல்லையான்னு நான் பார்த்துப்பேன். அது முக்கியம், அது ரொம்ப முக்கியம். எல்லா இன்ஸ்ட்ரக்டரும் மஸ்ட் நோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன நிலைமையில இருக்காங்க. நோ சில பேருக்கு சாதாரண இந்த ரிஸ்ட் கூட ப்ராப்ளமா இருக்கும். நம்மளுக்கு வந்து அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. ஆனா இந்த சின்ன ரிஸ்க் ப்ராப்ளமா இருந்தாலும் ஒரு சில ஆசனங்கள் நம்ம செய்யும் பொழுது we have to be very careful. ஓகேவா? அதே மாதிரி ankle ப்ராப்ளமா, ஹீட் ப்ராப்ளமா, ஷோல்டர் ப்ராப்ளமா, இன்ஜர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சில பேர் வந்து அந்த ப்ரோக்கன் நிலைமையில இருந்திருப்பாங்க. அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவேன். அதெல்லாம் முதல்ல கேட்டுட்ட பிறகு செகண்ட் நிலைமை அது டீச் பிராணாயாமா, அதாவது மூச்சு எப்படி விடணும். பிராணாயாமா பிரீதிங் டெக்னிக் பிராணாயாமம். இந்த வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு நல்லபடியா
பயம். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப பேசிக்கான ஸ்டெப் தான் நம்ம போவோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் போவோம். அந்த ஈஸியான ஸ்டெப்ல எப்படி மூச்சு இழுத்து விட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ஒரு ஆசனாவை இந்த அஷ்டமுத்தனாசனம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த அஷ்டமுத்தனாசனாவை எப்படி மூச்சு இழுத்து நம்ம அந்த போஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது ஒன்னொன்னா சொல்லியிருப்பேன். ஒன் பை ஒன் சிம்பிளான ஆசனால நம்ம முதல்ல ஆரம்பிப்போம். நான் என்னமோ வெத்த வச்சு அதெல்லாம் பிராணாயாமம் தான். அதெல்லாம் டெக்னிக். பிராணாயாமம்னு பார்த்தாக்கா there are a lot of பிராணாயாமம், நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நீங்க எப்படி சொல்லி கொடுப்பீங்க? ஆசனா எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரே ஒரு பிராணாயாமம் தான். மூச்சு இழுத்து மூச்சு விடுறது, மூச்சு இழுத்து மூச்சு விடுறது. ஓகேவா? ஆசனா செஞ்சுட்ட பிறகு லட்சி ஒரு 1 hour நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்து 40 நிமிஷமா ப்ராக்டிஸ் பண்றோம். அந்த 40 நிமிஷமா ஆசனாவே செஞ்சு பிஃபோர் எண்ட் ஆஃப் தி கிளாஸ் we will go for பிராணாயாமம். மறுபடியும் இல்லை, ஆசனா செய்யும் பொழுது மூச்சு டெக்னிக்கோட தான் நீங்க செய்வீங்க. மூச்சு இழுத்து தான் செய்வீங்க. பிஃபோர் எண்ட் ஆஃப் த கிளாஸ் you will say and do பிராணாயாமம். நினைக்கிறேன் ஒரு நாள் கிளாஸ் நான் வரணும் போல இருக்கு. அதான் வந்து இதுனா என்ன அப்படின்னு வரும். அடுத்த ஒரு கோர்ஸ் வந்து இது பயம் வந்துச்சு, என்னோட விஷயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து ஈஸியா தான். இது வந்து மவுண்டன் போஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லது அதோமுக சவனாசனா. அதோமுக சவனாசனா. டவுன்வர்ட் ஃபேசிங் டாக். அதாவது வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்னாக்கா, யார் வீட்டில் பிராணி நாய் டாக் வளர்க்குறீங்களோ அந்த டாக் வந்து நெளிய முடியுது. இன்னும் அது தூங்கி ஏஞ்சிச்சுனாக்கா அது அது ஒரு விஷயம் பண்ணல. அதுதான் இந்த ஆசனாவை பிடிக்குது. வேற ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, சூரிய நமஸ்காரம். அதுல வந்து எத்தனை போஸ்ட் இருக்கு? 12. இந்த 12 போஸ்ட் ஏதாவது கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்க வந்து காமெண்ட் பண்ணீங்கன்னா மேபி அந்த காமெண்ட் மூலியமா கனிமொழி உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. டோட்டல் இந்த சூரிய நமஸ்காரம் கத்துக்கிறதுக்கு வந்து எவ்வளவு நாள் பிடிக்கும்? ஒன் டேல கத்துக்கலாம். எல்லாமே கத்துக்கலாம். சோ பிராக்டிஸ் சொல்லும்போது இப்போ நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன்னா ஆனா வீட்ல மறந்துட்டேன் அப்படின்னு. சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு சார்ட் கொடுப்பேன். சூரிய நமஸ்காரம் சார்ட் பிரிண்ட் பண்ணிருப்பேன். அது நம்ம ஆல்ரெடி வச்சிருப்போம். அது நான் நியூ ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்துருவேன். ஓகே. நம்ம இந்த சூரிய நமஸ்காரம் ஒரே ஒரு ரவுண்ட் செய்ய மாட்டோம். we will do for 5 rounds. இல்லாட்டி ஒரு ரொம்ப பிகினர்ஸ்னாக்கா ஒரு 3 ரவுண்ட் வந்து செய்ய வைப்பேன். சரி, அது முடிஞ்சு இந்த 12 இதுக்கு வந்து நிச்சயமா இந்த 12 விஷயம் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்பட ஒரு விஷயம். அப்படின்னா இந்த முதல் விஷயம் என்ன, ரெண்டாவது என்ன, மூணாவது அது கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சூரிய நமஸ்காரம் ஆக்சுவலி ஒவ்வொரு இந்தியன்ஸும் மஸ்ட் நோ. ஒவ்வொரு இந்தியன்ஸும் யாரா இருந்தாலும் நோ மேட்டர் இந்தியன்ஸ் ஓ வாட் எவர், யாரா இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும். It's basically for warming up ourselves. அதனால தான் காலையில பிராக்டீஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்ன எதுக்காக basically for warm up our body, warm up. முதல் விஷயம் வந்து சூரிய நமஸ்காரம். அது வந்து மெயின் வந்து ஒரு warm up. செகண்ட் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளோல from our top of the head until tip of the toes எல்லா parts of bodyயும் நம்ம டச் பண்ணுவோம். அதுதான் தெரியும். சோ என்னத்துக்கு இந்த நிச்சயமா இந்த விஷயம் பண்ணா இந்த விஷயம் நல்லது அப்படிங்கறது. let's say நம்ம வந்து காலையில wake up பண்றோம், காலையில எந்திரிக்கிறோம். கண்டிப்பா நீங்க கவனிச்சிருப்பீங்க பாடி கைண்ட் ஆஃப் ஸ்டிஃபா இருக்குது, கிராஸா இருக்குது. ஏன் நடிச்சாதான் அப்படியே அந்த ஒரு மசில்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆமாவா இல்லையா? அதை தவிர்த்து நம்ம நல்லா உற்சாகமா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணணும்னாக்கா இந்த சூரிய நமஸ்காரம் இஸ் த பெஸ்ட் வே. ஓகே, 1 ரவுண்ட்னாக்கா பத்தாது, ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் ஆவது நம்ம காலையில ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது செய்யும் பொழுது நம்மளோட பிளட், முக்கியமா பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் வந்து ஆக்டிவ் ஆகும். நம்மளோட இருதயம், நம்மளோட ஹார்ட் பீட் வந்து ஆக்டிவ் ஆகும். சோ நார்மலா இது எத்தனை மணிக்கு செஞ்சா கரெக்ட்டா இருக்கும்? நான் ஆசனா பிராக்டீஸ் பண்றதுக்கு there is no time. இல்ல அது இப்போ சூரிய நமஸ்காரம்னு சொல்லும்போது 7 மணிக்கு வந்து ஆமா அந்த சூரியன் உதயம் ஆகும் பொழுது வந்து அது பிராக்டீஸ் பண்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி பிராக்டீஸ் பண்ணாக்கா. பட் என்ன கேட்டீங்கன்னாக்கா
once you wake up before you go to work, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அல்லது வேற ஏதாவது வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்கன்னாக்கா வீட்டு வேலை செய்யறதுக்கு முன்னாடி இது செஞ்சுட்டு நீங்க வந்து உங்களோட வேலைகளை ஆரம்பிச்சீங்கன்னாக்கா the entire day until the night நீங்க ஆக்டிவா இருக்கீங்க. You won't feel like தூக்கம் வருது டயர்ட் ஆகுது அதெல்லாம் எதுவுமே ஃபீல் ஆகாது. with the ப்ராப்பரான அந்த மெத்தட் அந்த பிராணாயாமம் அந்த மூச்சு பயிற்சியோட அதோடு சேர்ந்து அந்த ஆசனாவை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னாக்கா the entire day you will be very active. கேட்டுக்கணும் மக்களே, நம்ம பர்லிஸில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது, யோகா. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக தேவைப்படும். இது வந்து நல்ல விஷயம், முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்குங்க. ஸோ நம்ம சிவகாமி லைஃப்பில் வந்திருக்காங்க, சிவகாமி விஸ்வநாதன், ஹரிமுகில், அப்புறம் வேறு யார், அருண்குமார், வணக்கம் டீச்சர், சக்ஸஸ் மோ, சுப்பையா ராமலிங்கம் சூப்பர் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம பிரின்ஸ் கிருபா அவங்க அனுப்பியிருக்காரு, ஆசம் குட் இவன் ஹையர் அப்படின்ட்டு ரொம்ப பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தென் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சப்போர்ட்னு சொல்லும்போது நெகட்டிவாக ஏதாவது இருந்துச்சு, ஏன் யோகா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் ஒரு இது செய்கிறீங்க, இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு நெகட்டிவா எந்த ஒரு சப்போர்ட் அந்த மாதிரி ஃபீட்பேக் யாரும் அந்த மாதிரி கொடுத்ததில்லை. இங்க உள்ள சூழ்நிலைக்கு நான் மெயினாக ஃபேஸ் பண்ணது என்னன்னாக்கா ஆரம்பத்தில் இடம் தான். இடம் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. பிகாஸ் ஆறாவது வந்து எனக்கு ஃபர்ஸ்டாக கிளாஸ் ஆரம்பித்தேன், எனக்கு ஒரு இடம் கோயிலில் இடம் கொடுத்துட்டாங்க. பட் கங்காருன்னு நம்மளோட இடம் இருக்குல்ல, கங்காருன்னு தனியாக ஒரு ஆமா கங்காரு நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. இங்க இருந்து ஆறாவது டிராவல் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ கங்காரு ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது ஒரு முயற்சி எடுக்கும்போது தான் எனக்கு ஒரு ஸ்கூல் சப்போர்ட் கொடுத்தாங்க. யாரு? மிஸ்டர் முனியாண்டி. மிஸ்டர் முனியாண்டி ஹிந்து சங்கம், தேவான் ஹிந்து சங்கம், இந்து சங்கத்துல அந்த இடத்துல நான் வந்து கிளாஸஸ்லாம் நடத்தினேன். நான் கொஞ்ச நாள் கிளாஸ் ஆமா few months நம்ம முடியடிக்கல். ஓகே, எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் 2019ல நினைக்கிறேன். இப்போ நான் கங்கல்ல ஆரம்பிச்சேன். இங்க இந்த கிளாஸ் வந்து அதாவது இங்க ஸ்டுடியோக்கு போறது வந்து 1 இயர் ஆச்சா? 1 இயர் ஆயிடுச்சு. more than 1 இயர் ஆயிடுச்சு. ஆமா more than 1 இயர் ஆயிடுச்சு. அப்புறம் தான் நம்ம கிருபா சார் வந்து பெர்லிஸ்ல வந்து டான்ஸ் கிளாஸ்லாம் ஆரம்பிச்சாரு. அவருக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு அடுத்த வாரம். அவரு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ்லாம் ஆரம்பிச்ச பிறகு why not நம்ம ஒரு ஸ்டுடியோவே ஓபன் பண்ணி we work together with yoga and dance or whatever கலை, எந்த கலையா இருந்தாலும். ஏன்னா பேசிக்கலி பெர்லிஸ்ல கலை விஷயத்துல ரொம்ப குறைவா தான் இருக்குது. அது வந்து ரொம்ப நாளாவே மைண்ட்ல ஓடிட்டு இருக்க விஷயம். அதான் மெயினா வந்து இன்னைக்கு அதாவது போன வாரத்துலேருந்து இந்த லைஃப் செய்யலாம் அப்படின்னு ஒரு வந்த காரணமும் இதே ஒரு காரணம் தான். சரி, இங்கே உள்ள கலை கலாச்சாரம் உள்ள ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே, அது ஒரு விஷயம். அதாவது இடம் தான் எனக்கு மேஜர் ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டுடியோ ஆரம்பிச்சிட்ட பிறகு நம்ம இந்த ஸ்டுடியோலே ஸ்ரீவித்யா ஸ்டுடியோ நம்ம ஸ்டுடியோ பேர் கர்நாடகா தான் இருந்தது. we are doing yoga classes, dance classes, பரதநாட்டியம் classes, சக்தி வழிபாடுகள் மற்றும் சக்தி லேர்ன் பண்றது ஸ்ரீவித்யா கிளாஸஸ், இன்னும் நிறைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன செய்றீங்க? பரதம் செஞ்சுட்டு இருக்கீங்க. பரதநாட்டியம் வந்து இப்போதைக்கு வந்து கோவிட்னால ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. ஆமா. செகண்ட் யோகா கிளாஸ் சில்ட்ரன் கிளாஸும் நடக்குது, அடல்ட் கிளாஸும் நடக்குது. 2 கிளாஸ் நடக்குது. டான்ஸ் கிளாஸும் சில்ட்ரன் கிளாஸும் நடக்குது, அடல்ட் கிளாஸும் நடக்குது. ஸ்ரீவித்யா சக்தி கிளாஸ் அது நடக்குது. அப்புறம் டியூஷன் நடக்குது. டியூஷன் சேரிட்டி டியூஷன்ஸ் நடக்குது. ஓகே, குட். அது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 5 விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் பாட்டை விட்டுட்டீங்க. பாட்டு வந்து பரவாயில்ல, கண்டிப்பா அது வந்து கூடிய சீக்கிரத்துல நானும் வந்து இப்போதைக்கு ஒரு வோக்கல் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 7 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. பட் எல்லாருமே வெளியூர். எனக்கு வந்து இங்கே நான் இன்னும் இது வரைக்கும் பண்ணல. மேபி அதுவும் வந்து மேபி உங்க கூட நான் ஜாயின் பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது ஒரு சைடு. ஓகே, அது ஒரு சைடு. இப்போது யோகான்னு வரும்போது 1 வருஷமா 2 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த யோகா போட்டிலாம் இருக்குல்ல,
ஸோ அதில் ஏதாவது கலந்துருக்கீங்களா? அதில் வெற்றி பெற்றிருக்கீங்களா? யோகா வந்து இந்த வருஷம் 2ஆம் மாதம் ஒரு போட்டி நடந்தது. சரி, மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன மறுபடியும் இந்த வருஷம் 2ஆம் மாதம் நேஷனல், அதாவது நார்தர்ன் ரீஜன் உத்தாரால யோகா காம்படிஷன் பினேம், கெடா, பர்லேஸ், கெடா, பினேம். ஆமா, 3 ஸ்டேட். எங்க நடந்ததுன்னா கெடால தான் நடந்துச்சு. கெடால நடந்தது நார்தர்ன் ரீஜன்ல. அப்ப நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணது. பர்லேஸ் வந்து 4 பேர் கூட்டிட்டு போனேன். நீங்க ஒரு ஆளு? இல்ல நானே சேரல காம்படிஷன்ல. நீங்க சேரல, நீங்க ஸ்டூடண்ட் கூட்டி போயிருக்கீங்க. நல்ல விஷயம். அதாவது ஒரு யோகா சொல்லி கொடுத்து அவங்க போட்டிக்கு என்ன பண்ணிக்கணுமா, அது அற்புதமான ஒரு விஷயம். ஆமா. when 4 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ஸ் தான், சில்ட்ரன்ஸ் தான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுல் ட்ரெயின் கொடுத்து ஜாயின் பண்ணாங்க. அந்த 2 பேர் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணாங்க. அதாவது நார்தர்ன் இதுல வந்து செகண்ட் பிளேஸ். ஆமா, அந்த ஏஜ் கேட்டகரியில எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணாங்க? நிறைய பேர். எனக்கு ஷூரா தெரியல எத்தனை பேருன்னு. பர்லேஸ் வந்து நானே கொஞ்சம் பேர்ல போயிட்டு 2 பேர் வந்து வெற்றி, அதாவது செகண்ட் பிளேஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி எடுத்துக்கிடும் போது ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு ஒரு லெவல் இருக்குல்ல, அந்த மாதிரி போனதா இல்ல இது வந்து எப்படி அந்த போட்டி நடந்தது? அதாவது லெவல் 2 ஏஜ் கேட்டகரி மேல் ஃபீமேல். ஸோ நீங்க கூட்டப்பட்ட நீங்க உங்க ஸ்டூடெண்ட் கூட்டு போனீங்க, அவங்களுக்கு என்ன வயசு? அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 12 வயது. சரி, பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹசீனா திஜாரா. அவங்க முஸ்லிம் மாணவி. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கொடுத்துருக்காங்க, ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்லுங்க உங்க பேரு. ஹசீனா திஜாரா. எனக்கு வாயில் வரல, இருந்தாலும் வாழ்த்துக்கள். ஓகே, பரவாயில்ல, முஸ்லீம்லாம் கத்துக்கிறாங்க. ஸோ கனிமொழி, அதாவது மாஸ்டர் கனிமொழிக்கு வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த வழியில வந்து உங்களுக்கு ஒரு நன்றி. தென் வந்து மேலு, அவர் 8 வயது. அவர் பேர் வந்து தேவராஜன். அவர் வந்து அவங்களோட லெவல் இதுல வந்து 8 வயது கேட்டகரி லெவல்ல வந்து அவர் வந்து செகண்ட் பிளேஸ் பண்ணாங்க. பரவாயில்லையே. இன்னும் 2 பேர் வந்து எல்லாருக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கிடைச்சிச்சு. பட் they are doing very good. challenges ரொம்ப அதிகமா இருக்கு. மாஸ்டர், அது வாத்தியார்னு சம்பந்தப்பட்ட எல்லாருமே வெற்றியாளர் தான், அப்படி இல்லை? ஆமா, அதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் வந்து எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே இது கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும். நான் வந்து சொல்லியிருந்தேன், win or lose doesn't matter. நம்ம போய் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கலந்துக்கிறோம். உங்கள யாராவது ஒருத்தர் வின் பண்ணாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அதே மாதிரி அந்த 2 பேருக்கு மட்டும்தான் வின் பண்ணாங்க. 2 இடம் செகண்ட் பிளேஸ் கிடைச்சி வின் பண்ணாங்க. என்னது 2 பேர் வந்து ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. நம்மளுக்கு வந்து கிடைக்கலையே. அப்ப குட்டிங்க தானே, அது வந்து ஒரு ஆசை இருக்காதா? நீங்க ஏதாவது கொடுத்தீங்களா? அந்த ஆர்கனைசர் வந்து சர்டிபிகேட், பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது வந்து ஆனா அதுக்குள்ளார ஒரு கவலை தான். கொஞ்ச நேரத்துக்கு அந்த கவலை இருந்தது. அந்த கொஞ்ச நேரத்துக்கு சேர்ந்து அதுல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, டீச்சர் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல டீச்சர், நம்ம டீம்ல 2 பேர் வின் பண்ணிட்டாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டீச்சர். அவளே வந்து சொன்னாங்க, இவங்களுக்கு கிடைக்கல எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு போவாம, எனக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடைச்சுன்னு போவாம, அதை வந்து சோகமா எடுத்துக்காம, அது வந்து நம்மளோட வெற்றி அதுதான் நல்ல விஷயம். அது நல்லபடியா அவங்க ஸ்டூடெண்ட்டை வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த கைட் தான் வந்து என்றைக்குமே வந்து பெரிய வெற்றி கொடுக்கும். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, போட்டிக்கு போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் வின் பண்ணுறீங்களா இல்லையானா அது எனக்கு நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அங்கே என்ன இது சூழ்நிலை எப்படி இருக்குது, மாட்டிங்கன்னா பார்த்தீங்க என்ன கமெண்ட் கொடுக்குறாங்க அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு அடுத்த இதுக்கு வந்து அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் அது போட்டிக்கு போகணும். ஸோ அதுதான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அது ஒரு சைட். அது நீங்களாக போட்டிக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அது அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆஃப்டர் நம்ம எம்சிஓ ஆரம்பிச்சிச்சு இல்லையா, இந்த வருஷம் வந்து 3ஆம் மாசமா, ஆமாம் 3ஆம் மாதம் தான் எம்சிஓ ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக வந்தது, நம்ம யோகா கிளாஸஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுச்சு.
ஓகே. எல்லா 4 யோகா கிளாஸும் 4 இடத்துலயும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாப் கோவிட் ஆயிடுச்சு. நாளைக்கு எவ்வளவு நம்மளே நாள் ஆகுது? வேலையே ஸ்டாப் ஆகி வீட்டில் தான் இருந்தேன் நான், வேலையும் போகாம. அப்போ வாட் ஐ டூ இஸ் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சேன் நான். சரி. ஆன்லைன்லேயே யோகா கிளாஸ் யோகா டீச் பண்ணேன். ஏன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. ஃபீட்பேக் எப்படி இருந்தது? அந்த ஆன்லைன்ல யோகா சொல்லி கொடுத்துருக்கோம், நேரடியாக சொல்லி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, எஸ்பெஷலி கிட்ஸ். ஏன்னா கிட்ஸ்க்கு வந்து அந்த இடத்துல இருந்து சொல்லி கொடுத்தா தான் அவங்க வந்து சீக்கிரமா அப்சர்வ் பண்ணுவாங்க இல்லையா. ஐடியாஸ்னாக்கா சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் தவறான கிளாஸ் ஜூம் லிங்க்ல ஆப்ஸ்ல தான் கிளாஸ் நடக்கும். கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்பா அம்மா இருக்காங்கல்ல, போலன்னா வந்து அப்பா அம்மா அவங்களுக்கு தெரியும் இந்த டேல இந்த டைம்ல யோகா கிளாஸ் ஆன்லைன்ல நடக்கும். they will directly join. சரி. இன்ட்ரெஸ்டிங்கா ஜாயின் பண்ணாங்க. இது வந்து எப்போதுமே நடக்கிற ஒரு எப்போதும் எல்லாருக்கும் நடக்கிறது. நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து அன்பா இது அவங்களுக்கு தெரியலன்னா அமைதியாக சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பா. நான் ஸ்டூடெண்ட் குட்டிங்களை வந்து ரொம்ப பேஷண்டா தான் சொல்லி கொடுப்பேன். கேள்வி இன்னும் ஸ்ட்ரிக்டாலாம் இல்ல, அடிக்கிறது அப்படின்னா இல்ல கோபம் அதுல யோகானா ஒரு 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 முதல் விஷயம் என்னன்னா அமைதி. ஆமா. டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட். சோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதாவது சீரியஸா செய்யணும் அப்படின்னு. அதாவது யோகா வந்து நம்ம சில்ட்ரன்ஸும் சரி அடல்ட்ஸும் சரி யாருக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க கூடாது. ஓகேவா? பேஷண்டா தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கிறது யோகா. யோகா வந்து அது வந்து மெயினா வந்து நம்மள கண்ட்ரோல் பண்றது. ஆமா ஆமா, நம்மளே கண்ட்ரோல் பண்ணனும். அது நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா அப்புறம் சொல்லி கொடுக்கிறதுக்கு எந்த ஒரு நியாயமும் இல்ல. அந்த விஷயத்துல வந்து நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. அது ஒரு ஒரு விஷயம். அப்புறம் போட்டி பத்தி சொல்லியிருந்தேன். நீங்க ஜாயின் பண்ணி இது வரைக்கும் போயிருக்கீங்க. நான் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைன் போட்டிஸ் தான் வந்தது. ஒரு ஆன்லைன் போட்டி வந்தது. அது என்னன்னா இன்டர்நேஷனல் ஆன்லைன் காம்படிஷன். அந்த காம்படிஷன்ல நான் சேரல. இருந்தாலும் 4 பேர் சேர்ந்தாங்க. ஓகே, 4 பேர். இந்த 4 பேரும் மலேசியா பர்வேஸ்ல இருந்து 4 பேர் நம்ம யூனிவர்சிட்டி யோகா அகாடமில 4 பேர் சேர்ந்தாங்க. அந்த 4 பேர்ல கிருபா சார், ஆமா, ஒருத்தர் வந்து வின் பண்ணாரு. ஆமா, அவர் வந்து வின் பண்ணாரு. அவர் வந்து டாப் 5ல இருந்தாரு. டாப் 5. ஆமா. அதாவது ஆன்லைன் வந்து இது நான் மலேசியா ஃபுல்லா நடந்த ஒரு போட்டியா? மலேசியா ஃபுல்லா வேர்ல்ட் ஃபுல்லா இன்டர்நேஷனல் ஒரு போட்டியில வந்து கிருபா அதாவது மாஸ்டர் கிருபா வந்து டாப் 5ல இருந்தாரு. ஆமா. வெற்றி, அதாவது ஒரு பெரிய வெற்றி. அது என்ன கொடுத்தாங்க? என்ன கிடைச்சது? அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைச்சது. டாப் வின்னர்ஸ் டாப் 5ல இருந்து மெடல்ஸ் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனா ஒன்றும் ரிலீஃப் ஆகல. இப்பதான் நடந்தது, இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி. அது தவிர்த்து இன்னொரு ஆன்லைன் காம்படிஷன் நடந்தது. ஏன்னா இப்போதைக்கு இப்போ இருக்கிற அந்த என்சிஓ காலகட்டத்தினால எந்த ஒரு பிசிக்கல் காம்படிஷனோ ப்ரோக்ரஸும் எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. தென் இன்னொரு விஷயம், பிள்ளைங்க வந்து கிளாஸ் நடத்துறாங்க, அதாவது கிளாஸ் நடத்துறீங்க. எத்தனை மணிக்கு இது கிளாஸ் ஓடுது? தென் பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது உங்கள் சார்பாக ஏதாவது சாப்பாடு கொடுக்குறீங்களா? இல்லை யோகா கிளாஸ்ல பார்த்தாக்கா நம்ம வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்றதில்ல. கங்காரில் வந்து எவ்ரி ஃப்ரைடே சில்ட்ரன் கிளாஸும் அடல்ட்ஸ் கிளாஸும் நடக்குது. சில்ட்ரன் கிளாஸ் வந்து 6:15 இருக்குது. 6:15 இருந்து 7:15 வரணும் சில்ட்ரன் கிளாஸ் நடக்குது. லைவ் பார்த்துட்டு இந்த யோகா பத்தி இன்னும் தெரியணும்னா அதாவது கிளாஸ் எப்போ நடக்குதுன்னா மறுபடியும் சொல்லுங்க. சில்ட்ரன்ஸ் கிளாஸ் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை 6:15 இருந்து 7:15 வரணும் நடக்கும். ஸோ வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள். ஓகே. அடல்ட்ஸ் கிளாஸ் ஃப்ரைடே 8 மணிலிருந்து 9 மணி வரணும் கிளாஸ் நடக்கும். ஓகே. அது 2 கிளாஸும் ஸ்ரீவித்யா கங்கார் ஸ்டுடியோவில் நடக்குது. அடுத்த கிளாஸ் 3வது கிளாஸ் 6வது சில்ட்ரன்ஸும் அடல்ட்ஸும் இது வந்து கம்பைன் பண்ணா 6வது சாட்டர்டே சனிக்கிழமை 5 லிருந்து 6 மணி வரணும் கிளாஸ் நடக்கும். இது வந்து கோயில் நடக்கும். 6வது கோயில் நடக்கும். வேற எங்க நடக்குது? இப்போதைக்கு எம்சிஓனால நம்ம வந்து கோயில்ல கிளாஸ் நடத்த முடியாது. ஆமா, கிளாஸ் நடத்த முடியாது. போயிட்டு சாமி கூப்பிட்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. ஆமா, அதுதான். அதனால நம்ம கோயில் தலைவரே நம்ம மிஸ்டர் கிருஷ்ணன், அந்த கோயில் தலைவரே அவரோட வீடு, அவருக்கு வீட்டுல இருக்கிற அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை வந்து எனக்கு கொடுத்தாங்க கிளாஸஸ் நடத்துறதுக்கு. இப்போ கிளாஸ் அங்கே தான் ஓடி கிளாஸ் அங்கே தான் நடந்துருக்கு. 6வது சைட்டு இந்த யோகா பற்றி இதை கற்றுக்கணும்
அப்படின்னு வரும்போது இன்னைக்கு அங்கே போய் கற்றுக்கலாம். இது வந்து எப்போ? சனிக்கிழமை 5லிருந்து 6 மணி வரலாம். 5லிருந்து 6. ஸோ இந்த 2 நாள் கிளாஸ் தவிர்த்து ஒன்று வந்து படம் சாரில் வந்து அது சைனீஸோட. ஸோ அது வந்து நம்ம இந்தியன்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இன்னொரு கிளாஸ் இங்கே நடக்குது. இங்கே வந்து 2 கிளாஸ் நடக்குது. ஆறாவது ஒரு கிளாஸ், படம் சார் நம்ம பிம்லா பண்ணிருக்காங்க. நங்கேஷ் படம் அவரு நல்ல ஒரு வளரும் கலைஞர்னு சொல்லலாம். பாட்டு எழுதுறாரு. அடுத்து வந்து மேபி அவர் கூட ஒரு இன்டர்வியூ இருக்கு தம்பி. ஒரு காம்பினேஷன் இருக்கு பாட்டு விஷயத்துல. அவரோட பாட்டு ஒன்று வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கிளாஸஸ்க்கெலாம் வந்து பேமெண்ட் வந்து எப்படி கொடுக்குறீங்க? பேமெண்ட் வந்து எல்லா கிளாஸும் மந்த்லி 20 ringgit. மந்த்லி 20. அதாவது பிள்ளைங்களுக்கும் சரி இல்லை 20 மேக்ஸிமம் அப்படிலாம் இருக்கா? அதாவது என்ன சொல்கிறேன்னா கிளாஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு எடுப்பீங்களா? இல்லை எத்தனை பேர் வந்தாலும்? இப்போதைக்கு எஸ்ஓபி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பேஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும், ரொம்ப கிட்ட உட்காரக்கூடாது. இப்போதைக்கு அட்டெண்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு கிளாஸ் நடக்கிறதுக்கு. இனிமேலே இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா another 1 more class நடக்கும். இந்த சண்டே அந்த மாதிரி இது ஒரு கிளாஸ் சண்டேக்கு இப்போதைக்கு எந்த கிளாஸும் நடக்கல. சரி, இந்த லைஃப் பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு வந்து நானும் அந்த யோகா கற்றுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மேபி நீங்கள் கனிமொழி நெட்டிக்கிருப்பா அவங்க 2 பற்றியும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒன் ஆஃப் என்னோட நல்ல நண்பர், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அற்புதமான பாடகர் எம்காய்ஸ் ராஜா. அவர் லைஃபுக்கு நம்மளோட லைஃப்பை பார்த்துட்டு இருக்காரு. தலைவரே வணக்கம், தேங்க்யூ லைஃப் பார்க்கறதுக்கு. சரி, அது நமக்கு இப்போ வந்து எப்போ கிளாஸ் நடக்குது, எப்படி செய்கிறீங்க அப்படிலாம் வருது. ஃப்யூச்சர் பிளானிங்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஃப்யூச்சர் பிளானிங் அதாவது இப்போதைக்கு இருக்க உங்களுக்கு ஐடியா? ஃப்யூச்சர் பிளானிங்னாக்கா எனக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு இப்போதைக்கு இந்தியன்ஸ் வந்து நல்லா அப்சர்வாக இருக்காங்க நம்மளோட யோகா விஷயத்துல. அண்ட் சைனீஸும் முன்னாடியே அவங்களுக்கு வந்து யோகா பற்றின விஷயம் நல்லாவே தெரியும். அது ரொம்ப இடத்துல பார்த்துருக்கேன். டைச்சியும் செஞ்சுக்கிறாங்க, யோகாவும் செஞ்சுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க. எனக்கு வந்து இந்த கலையை வந்து இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். முடிஞ்சா எல்லா இந்தியன்ஸும் யோகா கற்றுக்கணுன்றது நான் விரும்புகிறேன். ஏன்னா ஸ்டில் நிறைய பேர் நம்மளோட மக்களுக்கு முக்கியமாக யோகா பற்றின பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் தெரியாமல் இருக்குது. அது நம்மளோட கலை. இல்லை, அதுதான் நம்ம வந்து கேட்டது. இந்த யோகா வந்து பேசிக் என்னென்ன, எதுக்கு என்ன பெனிஃபிட். சரி, அந்த பெனிஃபிட் வந்து கொஞ்சம் ஷார்ட் அப்படியே கொஞ்சம் என்ன ரொம்ப லென்த்தாக மெயினாக என்னென்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி. யோகா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எனர்ஜியாக வச்சுருக்கோம். ஆல்வேஸ் நம்ம ஆக்டிவாக இருக்கோம். ரொம்ப பேர் வந்து நோய் வந்துட்ட பிறகு யோகா, எனக்கு இந்த வலி இருக்குது, எனக்கு இடுப்பு வலி இருக்குது, எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது, யோகா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க என்கிட்ட. சரியா? யோகா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். பட் உங்களுக்கு பொறுமை வேணும். அதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்கு வந்து யோகாவில் வந்து பொறுமையாக முதல் என்ன சொல்றது, அது முக்கியம். ஆமா, டக்குன்னு பெனிஃபிட்ஸ் கொடுப்போம், டக்குன்னு நான் சரியாயிருவேன், ஒரு 2 மாசம் 3 மாசத்துல சரியாயிருவேன் எதிர்பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் கஷ்டம். அப்போ நான் எதிர்பார்த்தது வந்து கஷ்டம்லாம் இல்ல கண்டினியூஸா செஞ்சீங்கன்னாக்கா நம்மளோட பாடி கேப்பபிலிட்டி பார்த்து அது கண்டிப்பா உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் ரிமெம்பர், நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா வரும் முன் காப்போம். ஆமா, வரும் முன் காப்போம். நோய் வந்துட்ட பிறகு போய் கத்துக்கணும்ன்ற அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லாம எல்லாரும் இப்பயே கத்துக்குவோமே, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் நம்ம கத்துக்கணும். நம்ம லைஃப்ல வந்து நம்ம சத்யா தியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அவங்க வந்து மின்னல் லார்ஜி லைஃப் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி என்னோட லைஃப் பார்க்கறது. ரொம்ப நாள் சொல்லி அவங்களை மீட் பண்ணி அடுத்து என்ன இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் யோகா கற்றுக்கிறது பெனிஃபிட் என்ன நான் கேள்விப்பட்டு வந்து உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லி. அது டைமிங் இருக்கலாம். அதுக்கும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பொறுமையாக அமைதியாக
அது வந்து கிளாஸஸ் வாட்ஸ் வீக் தான் நடக்குது இல்லையா? வாட்ஸ் வீக் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுவேன். ஆனா அந்த வாட்ஸ் வீக் மட்டும் கிளாஸுக்கு வந்து அப்பதான் யோகா செய்யணும்னு கிடையாது. நம்ம அன்றாடம் பயிற்சி செய்யணும். வீட்டுல போய் பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். எவ்ரி 1 hour ஆவது அட்லீஸ்ட் நம்ம 1 hour ஆவது நம்ம செல்ஃப்காக ஒதுக்கணும். அந்த மாதிரி கண்டிப்பா அந்த டெக்னிக்கோட முறையா செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நீங்க எதிர்பார்க்குற விஷயம் சீக்கிரமாவே கிடைக்கும். நீங்க வந்து உடம்பு இழைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் திங்கிங்கோட நம்ம அந்த யோகா பயிற்சியோட பிராக்டிஸ் பண்ணணும்னா அது நல்லபடியா நடக்கும். இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இப்போ திடீர்னு புது ஸ்டூடெண்ட் வராங்க, பட் என்னால் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே என்னால் முடியாது, வேற டேட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேற புது கிளாஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பெர்லிஸில் இருக்கிறவங்கனாக்கா ஐ ப்ரிஃபர் கிளாஸஸ் ஆல்ரெடி இப்போதைக்கு 3 கிளாஸ் நடக்குது இல்லை, இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணினாக்கா இந்த 3 கிளாஸ் என்னால் முடியாது எனக்கு இருந்தாலும் வந்து எனக்கு சாட்டர்டே சண்டே வேலை, எனக்கு வந்து வெனஸ்டே தான், இத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் யோகா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கிளாஸ் பார்ப்பீங்களா? நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யோகாவில் இல்லை, நான் வந்து வேலை செய்கிறேன். நான் வந்து ஆஃப்டர் 7 மணிக்கு அப்புறம் தான் சண்டே மண்டேலேருந்து சாட்டர்டே வரணும், 7 மணிக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். இப்போதைக்கு இது பார்ட் டைமாக செய்றீங்க, ஆனால் யோகா சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே லெட்ஸ் சே அப்படிக்காண்டி ஆன் நியூ சஜஷன் வேணும்னாக்கா, அது நியூ கிளாஸஸ் வேணும்னாக்கா சண்டே நான் ஃபுல் டே வீட்டில் தான் ஐ மீன் ஃப்ரீயாக தான் இருப்பேன். சண்டே ஃபுல் டே எந்த கிளாஸஸும் நடக்கல, அந்த டேல வேணா நான் கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். இது வந்து ஃபியூச்சர் பிளானிங் யோகா, அதாவது யோகா மட்டுமா இல்லை அடுத்தடுத்து வேறு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களே டான்ஸ், அதாவது 5 விஷயம் சொன்னீங்க. அந்த 5 விஷயத்தில் வந்து இதில் உள்ள எல்லாமே வந்து சண்டே எனக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ் பார்ப்பீங்க. யோகா மட்டும் தான் நானும் சொல்லி கொடுக்குறேன். டான்ஸ் எல்லாம் அந்த வேறு டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி தான் பேசிட்டு பிறகு தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம் கிளாஸஸ் எக்ஸ்ட்ராவாக ஃபர்தராக இருக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, அப்போ உள்ள ஒரு மக்களுக்கும் இப்போ உள்ள மக்களுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் இந்த யோகா விஷயத்தில்? அப்போ வந்து இந்த மாதிரிலாம் கொண்டு வந்ததுன்னா இந்த வாய்ப்பு வந்திருக்குமா? இப்போ எப்படி எடுத்துக்கிறாங்க யோகா? எனக்கு தெரிஞ்சு எப்போ கொண்டு வந்தாலும் அப்போ கொண்டு வந்திருந்தாக்கா கண்டிப்பாக ஒன்றும் அந்த சேலஞ்ச் வந்து அவ்வளோ இருந்திருக்காது. ஏன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆர் லாட் ஆஃப் என்ன சொல்றது, நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது, லைக் ஜூம்பா இருக்குது, அரபிக்ஸ் இருக்குது, நிறைய சாய்ஸஸ் இருக்குது ஆளுங்க வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. சரியா? முன்ன வந்து அந்த மாதிரி இல்லை, நிறைய இல்லை. ஆமாவா இல்லையா? யோகா வந்து ரொம்ப பழமையான ஒரு கலை. ரொம்ப பழமையான யோகா. பழமையான ஒரு விஷயம் சொல்லும்போது எப்போ இந்த யோகா வந்து வந்தது? எப்போன்னு கேட்டிங்கன்னா there is no answer. எப்போன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக சொல்றதுக்கு there is no answer. ஆனா யோகா கலை நம்மளோட குருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்தாஞ்சலின்னு இருக்கிறாரு. பத்தாஞ்சலி யோகா அவர் தான், பத்தாஞ்சலி தான் இந்த யோகா சூத்ராவை கம்பைல் பண்ணாரு. பத்தாஞ்சலி வந்து அவரு ஆமா அவர் வந்து அவர் மூலியமா இல்ல அவர் வந்து கண்டிப்பா இருக்கிறாரு, இங்க எங்க வேணாலும் இருக்காரு. அவர் வந்து அவர் மூலியமா வந்ததுதான் இந்த யோகா கலை. ஸோ ஆஃப்டர் ஹிம் இஸ் திருமலை கிருஷ்ணாச்சாரியா. திருமலை கிருஷ்ணமாச்சாரியா தான் இமயமலையில போய் ராமமோகன் பிரம்மச்சாரின்னு ஒரு குரு மூலியமா கற்றுக்கிட்டு திருமலை கிருஷ்ணாச்சாரியா இந்தியாவுக்கு வந்துட்டு அவருக்கு கீழே நிறைய சிஷ்யா உருவானாரு. அதுலேருந்து தான் பிடிஎஸ் ஐயங்கார், பிஎன்எஸ் ஐயங்கார், பட்டாபி ஜாய்ஸ் அண்ட் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஆமா. ஸோ இது மூலியமா ஸ்ப்ரெட் ஆனது தான் நம்ம யோகா கலை. இந்த யோகா கலை எக்ஸாக்டா எப்போ வந்துச்சுன்னு கேட்டாங்க there is truly no answer. அப்போ இந்த யோகா வந்து உங்க பார்வைக்கு வந்து இது யார் ரொம்ப எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க? இது வந்து யார் ரொம்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க? யார் ரொம்ப பயன்படுத்தி நம்ம இந்தியன்ஸா, அதாவது நம்ம தமிழவங்களா, சைனீஸ் தான்
சொல்ல முடியும். சைனீஸ் தான் வந்து முதல் இங்கே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் பார்வைக்கு இப்போ ஒரு காலகட்டத்துக்கு இல்ல யோகா வந்து மேஜரா கிளாஸஸ் எல்லாம் வாட் எவர் நடத்திக்கிட்டு இருக்கிறது இந்தியன்ஸ் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன்ஸ் அங்குள்ள சவுத் இந்தியா, நார்த் இந்தியா எல்லாத்துலேயும் எங்கே பார்த்தாலும் யோகா கிளாஸஸ் நடந்துட்டு தான் இருக்குது. மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவில் ஆல்சோ வி ஹேவ் லாட் ஆஃப் அகாடமி, யோகா அகாடமிக்ஸ்னு நிறையவே இருக்குது. சைனீஸ் வந்து யோகா சொல்லி கொடுக்குறாங்கன்னா என்ன ஒன்று அவங்க வந்து கைண்ட் ஆஃப் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னாக்கா மாடர்ன் யோகாவோட கலந்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஸ்லைட்லி டிஃப்ரெண்டாக இருக்குது. ரெண்டாவது நம்ம நான் அட்டெண்ட் பண்ணது சைனீஸ் யோகா கிளாஸ்ல ஐ நெவர் நோ எனி நேம் ஆஃப் ஆசனா. அவங்க அப்படி சொல்லி கொடுக்கல. அந்த ஆசனா பேர் சொல்றாங்க இங்கிலீஷ்ல. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆசனாவோட பெயர்கள் எல்லாமே நம்மளோட சமஸ்கிருத மொழியில இருந்து தான் வந்தது. ஆசனா பெயர்கள் அவங்க மாற்றி அது வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மாடர்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் மாடர்னா வந்திருக்கு. தென் ஓகே, ஹரி டிஎக்ஸ் வாட்சிங் டெய்லி சாமி வணக்கம் வணக்கம். தேங்க்ஸ். என்னோட லைஃப் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் லைக்கும் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து மெயினாக வந்து இங்கே பர்லீஸில் உள்ள மக்கள் ஏன்னா கலை கலாச்சாரம் எடுத்துக்கும் போது பர்லீஸில் வந்து இப்போதைக்கு வந்து இன்னும் ஒரு பேசிக் லெவலில் தான் இருக்குது. இன்னும் நமக்கு அப்டேட் இன்னும் வந்ததில்லை. எனக்கு பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணும்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போதைக்கு. நம்ம கஃபார் அண்ணன் நம்ம ஹீரோ அடுத்த படம் ஹீரோவாக வராரு. ஸோ அதில் அவர் கூட வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு காட்சியில் நானும் இருப்பேன். கஃபார் அண்ணன் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இப்போ உங்கள் படம் வருதுன்னா அருணாச்சலம், ஆதித்யா அருணாச்சலம் படம் பேர் எப்போ வருதுன்னு தெரியல, இதை அப்டேட் பண்ணுங்க. ஓகே, அது ஒரு விஷயம். மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதாவது யோகா என்பது நம்மளுடைய கலை. நிறைய அது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, நோ மேட்டர் ஃபிசிக்கலி மென்டலி கூட, மென்டலி ஃபிசிக்கலி வாட் எவர் நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த யோகா கலை கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதை கற்றுக்கிட்டா நிச்சயமா அதோட சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். என்ன டவுட்டு, வாட் எவர் மன வருத்தம், எமோஷனலி டவுனா எதுவாக இருந்தாலும் இந்த ஆசனா பயிற்சி, யோகா பயிற்சி செய்யறதுனால யூ வில் கெட் பெட்டர். அது இமோஷனலி. ஒன்னொன்று வந்து நம்ம உடலில் இருக்கிற வாட் எவர் ப்ராப்ளம், ஒரு சின்ன கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிபேஷன்னாக்கா டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் தான் ரொம்ப ப்ராப்ளம்ஸ், மேஜர் ப்ராப்ளம்ஸாக இருக்குது எல்லாருக்கும். கிட்ஸ்லேருந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்கள் வரணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த மாதிரி வந்து மெத்தட் யூஸ் பண்ணுற மெத்தட்டும் அப்போ உள்ள காலகட்டத்தில் வேற, இப்போ அப்போல்லாம் நம்ம நிறைய வீட்டு வேலைகள் செய்வோம். அந்த மாதிரி செஞ்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ துணி துவைக்கிறது கூட நம்ம விஷயம் தான் யோசிக்கணும். இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் வந்து பாபா படத்தில் வந்து கூட்டுக்கிறதுக்கு, அதாவது கூட்டுறதுக்கு, அது வந்து அதுக்கு ஒரு விஷயம், சமைக்கிறதுக்கு ஒரு விஷயம், துணி துவைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ? அதெல்லாம் அதுல என்ன சொல்லுவாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஃபார் ஒன் எக்ஸாம்பிள் ஒரு சொந்தம் சொல்லணும்னா அது என்ன, அது இப்படியே அறுக்கும் சர்னிங் பண்ணுவோம் நம்ம. அது என்ன, ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து ஆட்டாக்கல், அது வந்து ரெண்டு வந்து உள்ளுக்கு வந்து இந்த சோயா போட்டு அது ஒன்று இருக்கு. ஒன்னொன்று வந்து கல்லில் தமிழ் படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கல் பாத்தீங்கன்னா கடையில இருக்கும். தமிழ் படத்துல நம்ம என்ன வந்து அந்த வேலைகள் செய்ய வாசி நம்ம our body have a lot of அந்த ஒரு ரத்த ஓட்டம், அது ஒரு எனர்ஜி அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ எல்லாமே பிளான்ல நம்ம யூஸ் செய்யறோம். இப்போ கீழே உட்காந்து சப்பனா அங்க இந்த சுகாசன சப்பக்கால போட்டு உட்காந்தாலே கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு இல்லையா? ஸோ இது எல்லாம் இந்த ஆர்டிகல்ல
செய்யற அந்த டெக்னிக்ஸை அந்த ப்ராக்டிஸை நம்ம யோகால ஆசனம் மூலியமா செய்வோம். ஆசனம் மூலமா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இல்லை. வெரி சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வேணா நான் வேணா குரூப்ல லைஃப்ல அப்புறமா ஷேர் பண்றேன் அந்த ஆசனா பேரு. we will be doing. நான் வேணா சரி, அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நம்ம மாஸ்டர் கனிமொழிக்கு வந்து ஒரு 2 வாரமோ 3 வாரம் டைம் கொடுத்துட்டு அடுத்த ஒரு ஸ்லாட் மாதிரி ஒன்று கொடுத்து இப்போ சொன்னாங்கன்னா அந்த விஷயத்த மேபி அவங்க லைஃபா சேர்த்து கூட வாய்ப்பு இருக்கு இல்லை? அதாவது இப்போ பின்னாடி இருக்குல்ல இந்த 12 சூரிய நமஸ்காரம், ஸோ அதை வந்து காட்டுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அண்ணன் வந்து கீழே கஃபார் அண்ணன் அனுப்பியிருக்காரு. வணக்கம் பிரதர், வாழ்த்துக்கள், மூவி கமிங் சூன். ஓகே அண்ணே, வெயிட்டிங். எங்கள் முகலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாடலுக்கு வந்து அண்ணன் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதில் அவங்க கூட ஜாயின் பண்ணி இருக்கிறதுக்கு நம்ம நேஷன் ஆக்டர் பிரதர் வெஞ்சி அவரோட மூவி, அதாவது அவர் தான் டைரக்டர். படம் வந்து கவர்னரோட படம். வெயிட்டிங். ஏன்னா 1 வருஷமாக ஆகுது நம்ம தேட்டரில் போய் படம் பார்த்து. முக்கியமாக அவங்க படம் தான் நான் பார்க்கணுன்னு இருக்கு. ஓகே, அது ஒரு விஷயம். என் மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு யாராவது நன்றி சொல்ல போகிறீங்களா, வாழ்த்துக்கள் சொல்ல போகிறீங்களா, நீங்கள் இந்த லைஃப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் கூட இந்த ஜேர்னியில் வந்தவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க, உங்களுக்குன்னு டீம் இருக்கும். உங்கள் கூட ஏன்னா ஒரு ஆளாக ஒரு விஷயம் செய்ய முடியாது. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நன்றி சொல்லணும்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட நன்றி ஃபார் ஷூர் என்னோட குரு, என்னோட மாஸ்டர் மாலதிக்காக. அவங்க மூலியமா தான் நான் சின்ன வயசுல யோகா கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக லேர்ன் பண்ணேன்னா மாஸ்டர் மாலதினால தான். கிளாஸஸ் பெர்லேஸ்ல திறந்தனாக்கா, ஒரு யோகா அகாடமின்னு திறந்தனாக்கா அதுவும் மாஸ்டர் மாலதினால தான். அவங்களுக்கு 1000 தேங்க்ஸ். செகண்ட், என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. எந்த ஒரு தடைகளும் கொடுக்கல. அப்பா பேர் சொல்லுங்க. அப்பா பேர் குமரன், குமரன். அம்மா பேர் பூதாதேவி. என்னோட பேரண்ட்ஸ்க்கு, என்னோட சிப்ளிங்ஸ், அக்கா, கண்மணி, தம்பி, பாவனை எல்லாருமே எனக்கு 100% சப்போர்ட் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கிளாஸஸ் இங்க ஸ்டார்ட் பண்ணது நம்ம ஊர் பெர்லேஸ்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் நாடி போன எல்லோரும், நோ மேட்டர் அந்த இடம் கொடுத்த கோயில் தலைவராக இருக்கட்டும் மிஸ்டர் கிருஷ்ணன், அல்லது எனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக வந்த என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், நோ மேட்டர் சின்ன பிள்ளைங்களும் சரி பெரிய ஆளுங்களும் சரி, எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். என்னை நம்பி என் கூட வந்து அந்த கலையை கற்றுக்கணுன்றதுக்காக. அடுத்தது என்னோட நன்றி இஸ் ஃபார் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட குரு. இந்த ஸ்டூடியோ திறக்கிறதுக்கு குருவா பிளான் ஒரு பெரிய தூண்டுகோலா இருந்த கிருபா மாஸ்டர், நம்மளோட டான்ஸ் மாஸ்டர், அவருக்கு லாட் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச் கிருபா சார். இல்லாட்டி கங்கால ஒரு என்னது லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்தது கிருபா சார் தான். ஸ்டூடியோ திறந்து நம்ம கிளாஸஸ்லாம் நடத்தலாமேன்னு ஒரு ஐடியாஸோட வந்தது. அடுத்ததா நாட் ஃபார்கட்டன் என்னோட குரு எஸ்கே துரை, மாஸ்டர் எஸ்கே துரை. அதாவது என்னன்னாக்கா, இப்போ சமீபத்தில் வந்து நான் என்னோட யோகாவோட கோர்ஸ் வந்து என்னோட செல்ஃபை அப்டேட் பண்ணுறதுக்காக ஐ அட்டெண்ட் ஃபார் யோகா கோர்சஸ் அட் காஜால் கேரளா. அவங்க என்னன்னாக்கா சக்தி யோகான்ற ஒரு அகாடமியில் வந்து மாஸ்டர் எஸ்கே துரை அவர்கிட்ட தான் நான் பழகினேன். 6 மாதம் நான் எவ்ரி சண்டே நான் ட்ராவல் பண்ணேன். ஆமாம், 6 மாதம் நான் எவ்ரி சண்டே ஒரு 16 to 17 வீக்ஸ் நான் ட்ராவல் பண்ணேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் என்னோட ஃபைனல் கிளாஸ் முடிஞ்சுது. என்னோட எஸ்கே துரை மாஸ்டருக்கு லாட் ஆஃப் தேங்க்ஸ் டு ஹிம். அது மூலயமா நான் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டேன், இன்னும் நிறையா அப்டேட் பண்ணிட்டேன். அந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து இந்த நாலேஜ் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் என்னோட ஒரு குருவோட விஷயம் வந்து அதுதான். மாஸ்டரோட விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து என்றைக்குமே வந்து நம்ம வச்சுருக்காரு. அது வந்து எப்படி இருந்தாலும் அதை வந்து மக்களுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அந்த விஷயத்தில் வந்து நம்ம கஃபார் அண்ணன் சப்போர்ட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. ஷாமினி என்னோட ஸ்டூடெண்ட்டு 2000
2017 18 தெரியல. ஷாமினி சாரி வருஷம் சார் மறந்துட்டேன். அதே நேரத்தில் வந்து கஸ்தூரி தாமஸ் வணக்கம். அப்புறம் சிங்கம் செல்வா அப்படின்னு ஒருத்தர் வந்தார். காமெண்ட் போயிட்டு இருக்கனால, அதாவது லைஃப் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடம் வந்துட்டு இருக்கனால யாராவது வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு மன்னிக்கவும், யார் பேருக்கு நான் சொல்லலைன்னா அதுக்கும் மன்னிக்கவும். தென் அடுத்து வேறு யாருக்கும் என்னோட குருலாம் நான் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். டீச்சர் அனுராதா, அவங்களும் எனக்கு குரு தான். டீச்சர் அனுராதா, ஸ்ரீதுரை மாஸ்டர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபெலோ ப்ராக்டிஷனர் டுகெதராக சேர்ந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு. ஏன்னா நான் டீச் பண்ணுறேன், நீங்கள் இருங்க, ஆனால் டுகெதராக செய்யணுன்ட்டு ஓகே ரைட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபெலோ ப்ராக்டிஷனர்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். அப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த கோபியான ஞாபகம் இருக்கு. உங்க பேர், உங்களுக்கு தேங்க்ஸ் a lot கோபினா. and also தமிழ் உலகம், மலேசியன் கலை உலகம், அவங்களுக்கு பிரபா பிரதர், ஆமா, அப்புறம் விமர்சகன் எஸ்பி சரவணன் அண்ணன், வாகை முகிலன். ஸோ இவங்களாம் வந்து மெயின் சப்போர்ட்டர் நம்மளுக்கு. நமக்கு இப்போ கஃபாரன்னு ஒரு பெரிய சப்போர்ட்டர் நமக்கு. எல்லா சப்போர்ட்டர்ஸும் எனக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். அதாவது இன்னைக்கு இந்த லாஸ்ட்டாக, அதாவது இந்த அகாடமியில் உள்ள இன்சார்ஜ் இன்னொருத்தர் இருக்காங்க, இவங்கெல்லாம் நீங்கள் ஒரு நன்றி சொல்லியா? உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 8 பேர். யூனிவர்சல் யோகா அகாடமின்னு பார்த்தாக்கா என் குரு மாஸ்டர் மாலதி. இங்க இந்த இடத்துல மாறுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு விஷயம், நான் கண்டிப்பா வரேன். வெளியெல்லாம் போகாதீங்கம்மா, இங்க சொல்லுங்க. இங்க பர்லேஸ்ல வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்குது என்னோட ஏடிஏ டீம் தான், ஸ்டடஸ் அகாடமியோட டீம் தான். அந்த டீமோட டைரக்டர் இஸ் மிஸ்டர் கிருபா முருகன். அவரு எங்களோட அட்மின் மேடம் காமெடி, ஆமா, அவங்களாம் கண்டிப்பா ஆன்லைன்ல கண்டிப்பா இருப்பாங்க, வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அருண்குமார், அப்புறம் தனுஷா, கீர்த்தனா, இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எனக்கு அதாவது நான் சொன்னும்போது உடனே சரிண்ணே நான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு கனிமொழிக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த ஒரு ஸ்லாட் முதல் சொன்ன மாரி மேபி ஒரு 3 வாரம் சென்று நம்ம அடுத்த ஸ்லாட்டுக்கு போகலாம். ஆனால் அதில் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் பற்றி இன்னும் கொஞ்சம் முழுமையாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் பாருங்கள். அதாவது எப்படின்னா, இந்தமாரி நம்ம பேசுகிறதோட செஞ்சு கற்றுறது இன்னும் நல்ல விஷயம். ஸோ அதை நம்ம அடுத்த தடவை பண்ணுவோம். இப்போது நினைக்கிற டைம் வந்து இப்போது 10:49, சரியா 1 hour. ஸோ இந்த 1 hour போதும் நினைக்கிறேன் இப்போதைக்கு. இன்னைக்கு கனிமொழி அவங்களும் வந்து இன்னைக்கு ரொம்ப பிஸி தான். இப்படின்னு பிடிச்சி பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. இது எனக்கு வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம பப்ளிஷ் மக்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை நான் கொண்டு வந்தது. ஜிபிஎஸ் ப்ரொடக்ஷன், இன்னும் ஒரு பேர் இருக்குது, அதை வந்து இன்னும் யூஸ் பண்ணலை. மண்ணின் ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லி யூடியூப், அதில் வந்து ஜிபிஎஸ் மண்ணின் ஸ்வரங்கள்னு வரும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நாளைக்கு யூடியூப்பில் வரும். அந்த லிங்க் வந்து நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இருந்தால் நீங்கள் இன்னும் மாஸ்டர் கனிமொழி இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதாவது மெசேஜை ஃபேஸ்புக் மெசேஜில் நீங்கள் பண்ணலாம். இல்லை இதே மூலிமா நீங்கள் போடணுன்னா கூட பிரச்சனை இல்லை, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த விஷயத்தை கேட்டுட்டு அடுத்த ஒரு விஷயம் வரும்போது அதை வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நம்ம 1 hour வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த இன்டர்வியூ இது வரைக்கும் முடியுது. ஜிபிஎஸ் ப்ரொடக்ஷன் உங்களில் ஒருவர் அடுத்த பர்சன் நம்ம வந்து மீட் பண்ணுறதுக்கு அடுத்த வாரம் Thursday இதே மணி 9:30 9:30 நம்ம லைஃப்பில் பார்ப்போம். ஓகே, பாய். தேங்க்யூ.